இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் இன்றைய நாளில் உங்கள் இதயத்தை மெதுவாக தொட்டு செல்லும் ஒரு சிறிய நினைவூட்டலுடன் நான் உங்கள் அசீமா ஷாகுல். நேற்று உள்ளார்ந்த வலிமை பற்றி பேசினோம். வாழ்க்கை சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, வலிமையாக்கத்தான் என்று புரிந்து கொண்டோம். ஆனால் சில நேரங்களில் வலிமையாக இருக்க முயற்சிக்கும் இதயத்துக்குள் இன்னும் குணமடையாத வலி மறைந்து கிடக்கலாம். இன்று அந்த இதய வலியை குணப்படுத்தும் பயணத்தை தொடங்குகிறோம். அஸ்ஸலாம் அலைக்கும் அன்பு சகோதரிகளே. ரமதான் நம்மை வெளியில் மற்றும் மாற்றவில்லை, அது நம் இதயத்தின் ஆழத்திற்குள் வேலை செய்கிறது. நாம் பலமாக இருக்க கற்றுக்கொண்டோம், கவலைகளை ஒப்படைக்க கற்றுக்கொண்டோம். ஆனால் சில வலிகள் மனதின் அமைதியான மூலைகளில் இன்னும் அமைதியாக மறைந்து கிடக்கலாம். டுடே we allow the heart to heal. சில வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம், சில ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மை உடைத்து இருக்கலாம், சில அனுபவங்கள் நம்மை உள்ளுக்குள் நொறுக்கி இருக்கலாம். நாம் வெளியில் சிரித்தாலும் இதயம் அமைதியாக அழுது இருக்கலாம். My dear sisters, Allah sees the tears you never showed anyone. காலம் கடந்தாலும் சில வலிகள் இதயத்தில் பதிந்தே இருக்கும். அதை மறந்துவிட முயற்சிக்கிறோம், அதை தள்ளி வைக்க முயற்சிக்கிறோம். ஆனால் குணமடையாத வலி அமைதியை கவர்ந்துவிடும். Healing begins when we stop pretending we are okay. அல்லாஹ் உங்கள் வலியை அறிவான். அவன் உங்கள் அமைதியற்ற இரவுகளை அறிவான். அவன் உங்கள் இதயத்தை உடைந்த இதயத்தை அறிவான். And he is Al-Shafi, the one who heals. மன்னிப்பது என்பது நடந்ததை நியாயப்படுத்துவதல்ல, மன்னிப்பு என்பது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் வலியை விடுவிப்பது. You deserve peace, not the weight of yesterday. இன்று ஒரு அமைதியான தருணத்தில் கண்களை மூடி உங்கள் இதயத்தில் இருக்கும் வலியை நினைவில் கொண்டு வாருங்கள். அதை வார்த்தைகளில் சொல்லுங்கள். யா அல்லாஹ், இந்த வலியை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன், என் இதயத்தை குணப்படுத்து. ஸ்லோ பிரீத் இன், ஸ்லோ பிரீத் அவுட். உங்கள் இதயம் மெதுவாக இலகுவாகிறது என்று உணருங்கள். Dear sisters, tears are not weakness, they are the washing of the heart. Allah heals what the world cannot see. நீங்கள் மறைத்த வலியை அல்லாஹ் அறிவான். நீங்கள் அமைதியாக சுமக்கும் பாகத்தை அவன் அறிவான். இந்த ரமலான் உங்கள் இதயத்தை குணப்படுத்தட்டும், உங்கள் ஆன்மாவை அமைதியடை செய்யட்டும். நாளை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு குணமடைதல் பயணத்துடன். இது உங்கள் சகோதரி அசீமா ஷாகுல்.